வணக்கம் பிள்ளைகளே. தரம் 5 புலமை பரீட்சைக்குரிய கணிதம் அலகு தசம எண். இந்த தசம எண்ணும் எண்ணென்ற பாட அலகு தரம் 4 மற்றும் தரம் 5 முக்கிய பகுதியாக அமைகின்றது. அத்தோடு புலமை பரீட்சையில் பகுதி 2 கணித வினாவில் தசம எண் தொடர்பான வினாக்கள் ஒவ்வொரு வருடமும் வருவது உண்டு. எனவே தசம எண் என்ற அலகை நாங்கள் தெளிவாக கற்று கொள்வோம். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, செய்து பார்ப்பதற்கு ஒரு கோப்பியினை எடுத்து கொள்ளுங்கள். பாடத்துக்கு செல்வோம். தசம எண்களை அறிந்து கொள்வோம். கீழேயுள்ள கடதாசி கீழத்தில் நிறந்தீட்டப்பட்ட பகுதி யாது என்று கேட்டு, நிறந்தீட்டப்பட்ட பகுதி யாதென்று கேட்டு. அப்ப கீழே உள்ள கடதாசி கீழத்தில் நிறந்தீட்டப்பட்ட பகுதியை நாங்கள் எவ்வாறு எழுதுறோம்னா, முழு பகுதியில் 10ல் 1 பங்காகும். மொத்தம் பாருங்க, முழு பகுதியை 10ஆ பிரிச்சிருக்கு. அதுல 1 பங்குக்குத்தான் நிறம் தீட்டப்பட்டிருக்கு. அப்ப முழு பகுதியில் 10ல் 1 பங்கா. அடுத்த 2வது கேள்வியை பாருங்க. அதனை பின்னமாக கூறுங்கள். மொத்த கட்டமத்தினை 10, நிரட்டப்பட்ட கட்டம் 1. எனவே 10ல் மேல் 1, 10ல் மேல் 1 அமையும். 10ல் மேல் 1 அமையும். அதையும் கவனித்து, 10ல் மேல் 1 என்ன பின்னமாக அமையும். அடுத்து பார்ப்போம். அதனை வேறு விதமாக கூற முடியுமா? பின்னத்தை வேறு விதமாகவும் கூறலாம். அதுதான் தசம எண்ணாக கூறுதல். தசம எண்ணாக கூறுதல். அப்ப பாருங்க, நிரட்டப்பட்ட பகுதியை தசம எண்ணாக எவ்வாறு எழுதுறோம்னு பார்ப்போம். செய்முறையை பாருங்க. 10ல் மேல் 1 தசம எண்ணா மாற்ற வேணும்னா, இந்த பின்னத்தின் கீழே இருக்கிறது பகுதி எண், மேலே இருக்கிற தொகுதி எண். அப்ப தொகுதி என்ன பகுதி எண்ணால பிரிக்க வேணும். பிரிச்சு போட்டு பாருங்க. தொகுதி எண் என்ன 1, பகுதி எண் என்ன 10. அப்ப 1 10ஆல பிரிக்கணும். 1 10க்குள்ள இருக்கா? இல்லை. அப்ப மேல 0 போட வேணும். பிறகு நாங்கள் அந்த 1 கீழே இறக்கி போட்டு 0 போட்டோம்னு சொன்னா, பிரிக்க வேண்டிய சூழ்நிலையால 0 போட்டோம்னு சொன்னா மேல என்ன செய்யணும்? தசம் குத்த வேணும். 0 போட்ட உடனே தசம் குத்த வேணும். இனி 10ல் எத்தனை 10? 1. ஒரு 10 10. அப்ப 0.1 என்னவாக அமையும்? தசமெண்ணாக அமையும். இந்த முறையில நீங்க செய்து உருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதிகள் தசமெண்ணாக 0.1 அமையும். பாருங்க, முதலாவது மொத்த கட்டமத்தின் 2 முதல் எண்ணுங்க. எத்தனை கட்டம் நிரட்டப்பட்டிருக்கு? 2 கட்டம். அப்ப 10ல் மேல் 2 நாங்கள் தசமெண்ணுக்கு மாற்ற வேண்டும். அடுத்த 2வது பாருங்க. மொத்த கட்டம் 10, நிரட்டப்பட்ட கட்டம் எத்தனை? 3. 10ல் மேல் 3னை நாங்கள் தசமெண்ணாக எழுத வேண்டும். அடுத்து 4வது எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? 10ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை நிரட்டப்பட்டிருக்கு? 4 நிரட்டப்பட்டிருக்கு. அப்ப 10ல் மேல் நாங்கள் என்ன செய்யணும்? தசமெண்ணாக எழுத வேண்டும். பாருங்க, முதலாவது நான் அந்த பின்னத்தை தசமெண்ணாக மாற்றுவேன். மொத்த கட்டம் 10, அதுல நிரட்டப்பட்ட கட்டம் 2, 10ல் மேல் 2 தசமெண்ணாக மாற்ற போறேன். அப்ப என்ன தொகுதி எண்ணாகிய மேலே இருக்கிற பகுதி எண்ணாகிய கீழே இருக்கிறதுனால என்ன செய்யணும்? பிரிக்க வேணும். அப்ப 2 எத்தனையால பிரிக்கணும்? 10ஆல பிரிக்க வேணும். 2 10க்கு இருக்கா? இல்லை. அப்ப மேலே என்ன செய்யணும்? 0 போடணும். 2 வரைக்கும் 0 போட்டோம்னு சொன்னா மேலே என்ன செய்யணும்? தசம் குத்த வேணும். 20 எத்தனை 10? 2. 10 20. எனவே 0 0 வச்சா 0, 2 2 0. எனவே முதலாவது நிரட்டப்பட்ட பகுதியின் தசம எண் என்ன? 0.2 அமையும். 0.2 அமையும். அங்கப்படியா இருக்கு. இது பின்னத்துல தரப்பட்டு. அடுத்த பாருங்க. அடுத்த மொத்த கட்டம் எத்தனை? 10. அதுல நிரட்டப்பட்ட கட்டம்
3. எனவே நாங்க என்ன செய்யணும்? 10 மேல் 3 பின்னத்தை தசமன்னா தானே மாற்ற போறோம். தசமன்னு நாங்கள் செய்முறையில கிடக்க நான் பின்னத்தால கோட்ல போட்டிருக்கு. சரிதானே? இப்போ தசமன்னுக்கு மாற்ற போறோம். 3 அடங்குமா 10க்கு? இல்லை. அப்போ மேல 0 போடும். எனவே 3 பிரிக்கணும். என்ன செய்யணும்? 0 போட்ட வேண்டாம். 0 போட்ட உடனே என்ன செய்யணும்? மேல தசம் குத்தணும். 30 10 3 30 30 கழிச்ச வேண்டாம் 0 0. எனவே 0.3 விடையாக அமையும். 3 விடையாக அமையும். அதில் பின்னத்தை போட்டு தசமன் அங்கால இருக்கு. அப்போ தசமன்னா எழுதுவோம் 0.3 எழுதுவோம். பின்ன போட்டிருக்கேன். ஏன்னா பின்ன பாடத்தையும் கொள்வாங்க. அடுத்து பார்ப்போம். மொத்த கட்டம் 10. அதில் மொத்த கட்டம் நிலப்பட்டிருக்கு 4 கட்டம். அப்ப என்ன எங்க பிள்ளைகளை சொல்லுங்க. அப்ப ஒரு பின்னத்தின் கீழே என்ன? பகுதி எண், மேலே தொகுதி எண். அப்ப தசம் என்ன மாத்தணும்ன்ற மேலே இருக்கிற தொகுதி என்ன, கீழே இருக்கிற பகுதி எண்ணால பிரிக்கப்படும். ஏன்னா 10 மேல் 4 பிரிக்க போறோம். 4 எத்தனால பிரிக்க போறோம்? 10ஆல பிரிக்க போறோம். 4 10க்கு அடங்குமோ? இல்லை. அப்ப 0 போட வேணும். எப்படியா பிரிக்க வேணும்ன்ற என்ன செய்யணும்? நாங்கள் 4க்கு பக்கத்துல 0 போட்டு 40ல எத்தனை 10? 4 40 40 0 0 0.4 தசமன்னாக வெறும் அதை பின்னத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். 10 எனவே இந்த தசமன் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் தரம் 5 புலமை பரீட்சைக்கு வாரதுண்டு. 2 புள்ளிக்கோ அல்லது ஒரு புள்ளிக்கோ விடையாக வருகின்றது. உங்களுக்கு விடையளிப்பதன் ஊடாக நாங்கள் அந்த 2 புள்ளியோ அல்லது ஒரு புள்ளியோ பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவராகிய நீங்கள் தரம் 5ஆம் ஆண்டு தரம் 5ல் உள்ள தசமன் சார்ந்த பயிற்சிகளை இந்த வீடியோ பார்த்தவுடன் செய்து பார்ப்பதன் ஊடாக நீங்கள் அந்த விடையை அளிக்க முடியும். இதுல பாருங்க, இல்லை நான் உங்களுக்கு தசமன் முதலாவதுல கணக்குல 0.2 இதை தசமன் எழுதைக்குள்ள 0.2 இலக்கத்தில் எழுதும். இதை சொற்கள் எழுதைக்க 0.2 எழுதுவோம். அதே மாதிரி இப்படி ஒரு தசமன் இருக்கு 0.21 நாங்க 21 எழுதக்கூடாது. 0.21 எழுதுவோம். 21 எழுதக்கூடாது. அதை கவனிச்சு கொள்ளணும். அது சார்ந்த பயிற்சிகள் தரம் 5 புதிய பாடத்திட்டத்துல கணிதத்தின் பாடம் தசமன் என்ற பாடத்தை இருக்கு. எனவே பிள்ளைகளே, நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை எடுத்து பயிற்சியை செய்வதன் ஊடாக இந்த பாடம் சார்ந்த எந்த கேள்வி வந்தாலும் விளையாடிக்க முடியும். எனவே பிள்ளைகளே, நீங்கள் அதிக கணித பாடத்தில் அதிக பயிற்சிகள் செய்வதன் ஊடாகத்தான் நீங்கள் அந்த கணிதத்தை இலவுபடுத்தி கொள்ள முடியும். எனவே செய்முறை ரீதியாக செய்யுங்கள். சில மாணவர்கள் என்ன செய்யணும்னா மொத்த கட்டம் 10. அப்ப 10 மின்னட்டப்பட்ட கட்டம் 2 10 மேல் 2க்கு மனப்பாடம் செய்திருப்பினா 0.2. அப்படி இல்லாமல் பிரித்து இனங்கண்டு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே பெரிய வகுப்பிலும் கணித ரீதியாக இந்த பிள்ளையில் விடாமல் இருப்பதற்கு இதுவும் பெரும் உறுதுணையாக அமையும். நன்றி, வணக்கம்.